ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆவியோடு ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதனை பிதா குமாரனே ஆராதனை பரிசுத்த ஆவியே ஆராதனை பிதா குமாரனே ஆராதனை பரிசுத்த ஆவியே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆவியோடு ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்த இயேசுவை ஆராதனை ஜீவ பாதை காட்டுகிறே ஜீவ தண்ணீர் ஊற்றுகிறே நாம் யாவரும் கரம் தட்டி பாடுவோம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கற்று ஆராதனை ஆவியோடு ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதனை. உன்னதமானவரே ஆராதனை, உலகத்தை மீட்டவரே ஆராதனை, உயிரோடு எழுந்தவரே ஆராதனை, உருவாக்கும் இயேசுவே ஆராதனை. உன்னதமானவரே ஆராதனை, உலகத்தை மீட்டவரே ஆராதனை. உயிரோடு எழுந்தவரே ஆராதனை ஆராதனை, உருவாக்கும் இயேசுவே உமக்கு ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. பிதா குமாரனே ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை. பிதா குமாரனே ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆண்டவர் இந்த நாளில் அருமையான சகோதரர் குரூஸ் திவாகரன் அவர்களை நம்மத்திலே அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்தில் அவர்கள் 3 நாட்கள் தூத்துக்குடி சண்முக ஊரத்திலே இந்த லெந்து கால சிறப்பு கூடுகையிலே கலந்து கொண்டு அவர்களுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த 3 நாட்களுமே நம்முடைய அன்பு பேராயர் ஐயா அவர்கள் அதில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பித்தார்கள். நம்முடைய புதுக்கோட்டைக்கும் வருகிறேன் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பேராயர்களுடைய மாநாட்டுக்கு செல்ல வேண்டியிருப்பதனாலே வர முடியவில்லை. அருமையான சகோதரர் குருஸ் திவாகரன் அவருடைய இந்த கூட்டங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் நேற்றைய தினத்திலே பேராயர் அவர்கள் நம்முடைய இந்த 5வது நற்செய்தி பெருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆகவே அருமையான பேராயர் ஐயா அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்கிறேன்.
நம்முடைய சகோதரர் குரூஸ் திவாகரன் அவர்களை நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக சுரண்டை குருசேகரத்தில் இருக்கின்ற போது அவர்களை அறிவேன். சுரண்டையிலே ஆர்சி பங்கிலே வருடந்தோறும் அவர்கள் இந்த நற்செய்தி பொருளால் சகோதரர் குரூஸ் திவாகரன் அவர்களை அழைத்து கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டங்களில் நான்
அந்த மனுஷன் பிறவாதிருந்தான், ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை
அவர் வெறுமனமே கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. கர்த்தராகிய தேவனை சொல்லியிருக்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும், மாம்சமான யாவருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து இயேசு வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இரட்சகர் அல்ல, மீட்பர் அல்ல. அவர் தேவன் அல்ல. மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். நாம் வாழ இந்தியாவில் கிறிஸ்துவல்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒளியை தெய்வமாக வணங்குவார்கள். ஆனால் இங்கு கர்த்தராகிய இயேசு சொன்னார் யோவான் 8:12, இதோ நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி. பார்த்தீர்களா? அப்போ அவர்தான் அந்த ஒளியின் தேவன். அவர்தான் வானத்தை பூமி உண்டாக்கின அண்ட சராசரங்களை உண்டாக்கிய கர்த்தர், ஆதி பகவான், ஆதியும் அந்தமுமானவர், முதலும் முடிவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். மனித குலத்திற்கு மீட்பு கொடுக்க அவர் மனித உருவெடுத்து இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். இயேசுவாக, மீட்பராக, கிறிஸ்துவாக நம்மை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறவராக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால் அன்பானவர்களே, நம் ஆண்டவரை அறிவிக்கிற, ஆராதிக்கிற, உயர்த்துகிற எந்த ஸ்தானமா இருக்கட்டும், அங்கே மற்ற எல்லா மக்களையும் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய தலை சிறந்த கடமை. அதனால கண்ணீரில், கவலையில், துக்கத்தில், துயரத்தில், ஏன் பிசாசால் பிடிக்கப்பட்டு மாந்திரிக பிடியில், பலவிதமான சாப பிடியில் எவ்வளோ ஜனங்க சிக்கியிருக்கிறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் தயவுசெய்து இந்த ஆராதனை கூடத்திற்கு நீங்கள் கொண்டு வரணும். என்றால் இந்த கூட்டம் நடத்தப்படுவதின் நோக்கம் என்ன? ஒரு பாவி மனம் திரும்புவதனால பரலோகத்திலே தேவனுக்கு முன்பு மகிழ்ச்சி உண்டாகும், தேவ தூதர்களுக்கு முன்பு மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே வெறுமனுமே நீங்கள் நாம மாத்திரம் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை ருசித்தால் போதாது, அவரை தேடிக்கொண்டிருக்கிற பலதரப்பட்ட மக்களும் அந்த தெய்வத்தை, சத்தியத்தை அறியணும். ஆகவே நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்களை இது போன்ற கூட்டங்களுக்கு நீங்கள் கொண்டு வரும்போதுதான் இந்த கூட்டம் இவ்வளோ சிறப்பாக, எவ்வளோ பணம் செலவு செய்து மிகுந்த ஜபத்தோடு இரவு பகலாக பாடுபட்டு உழைத்து இதெல்லாம் ஏற்பாடு செய்ததின் விளைவு அப்பொழுதுதான் அது விளங்கும். ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நாங்கள் மிக அன்புடன் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அருமையான பாடல்கள், அருமையான துதி, ஜெபம் எல்லாவற்றோடு கூட நாமும் அப்படியே கண்களை மூடி சரம் தாழ்த்தி நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சத்தியத்தை நாம் எல்லாருமாய் கேட்க, ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னை நிரப்பும், என்னை மறுரூபமாக்கும், என்னை விடுவியும், என் பாவங்களை கழுவும், உம்மை அறிகிற அறிவை எனக்கு உணர்த்தும், தெளிவுண்டாக்கும். ஆவியான தேவனே, ஒளியான தேவனே, உயிரோடு இருக்கிற தேவனே, வார்த்தையான தேவனே, உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தரிடத்துல நாம் முழு உள்ளத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டிக் கொள்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். எல்லோருமாய் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிரப்பி
எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நீ சித்தமானீரே. ஆகவே எல்லாம் வல்லவரான உமது மகிமையை, உமது ஜீவனை, உம்மையே, உமது வார்த்தையை, உமது பரிசுத்தத்தை, உமது அன்பை, உமது நீதியை, உமது மன்னிப்பை, உமது மகனாக, மனித குலத்தின் மீட்பராக, மனு உருவெடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கர்த்தாவே, ஒளியான தேவனே, ஆவியான தேவனே, வார்த்தையான தேவனே, ஆதியும் அந்தமுமான தேவனே, மனித குலத்திற்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக தேவனே, பாவத்தை அழிக்க வந்த பாவ நாசரே, சாவை அழித்த சர்வலோகத்தின் அதிபதியே, சாத்தானின் தலையை நசுக்கி போட்ட தேவாதி தேவனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியே, உம்மை நன்றியோடு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம். இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்க மீட்க சித்தமானீரே. ஆகவே இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் சிலுவையிலே பெற்ற அந்த மகா பெரிய மகிமையின் வெற்றியை, உயிரோடு எழுந்ததை உலகம் முழுவதும் உள்ள எல்லா இனத்தாருக்கும் அறிவிக்க உமது சபையை உருவாக்கி பரிசுத்த ஆவியை ஊற்றி உம்முடைய சத்தியத்தை எல்லா ஜாதி ஜனங்களும் அறியும்படி செய்கிறவரே, இதோ இந்த புதுக்கோட்டை பிரசன்ன ஆலயத்துல கர்த்தாவே உமது மகிமை வெளிப்படுகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட வந்திருக்கிற எல்லா மக்கள் மேல் உமது ஆணி பாய்ந்த கரம் இறங்கி வர வேண்டுமாய் தாழ்மையோடு நான் வேண்டிக் கொள்கிறேன். சுகமாக்கும், பாவங்களை கழுவும், மன்னியும், ஒவ்வொருடைய அறிவு கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. ஒளியான தேவனே, பாவ இருளை அழித்து ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஒளியாய் மாற்றுவீராக. ஜீவனுள்ள தேவனே, அன்பிலே, பரிசுத்தத்திலே, நீதியிலே செத்து போய் கிடக்கிற மனிதர்களை அன்பில் உயிர்த்தெழுந்தவர்களாய் மாற்றுவீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நாங்கள் உமது சொந்த பிள்ளைகளாய் அப்போஸ்தலர்களாய் உருமாற எங்களை நீர் அபிஷேகப்படுத்தி உயர்த்துவீராக. சாத்தானின் சகல கேடுகள் இந்த புதுக்கோட்டை விட்டு வெளியேறுவதாக. உபச்சார ஆவிகள், கொலைவெறி ஆவிகள், அசுத்த ஆவிகள், பிரிவினை ஆவிகள், பொய் மதங்களின் ஆவிகள், வஞ்சிக்கும் ஆவிகள், குடிவெறி ஆவிகள், குடும்பங்களை உடைத்த, சமாதானத்தை கெடுத்த எல்லா கொலைவெறி ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் புதுக்கோட்டை விட்டு வெளியேறி போகும்படி கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களின் மேல் கர்த்தர் மனம் இறங்குவீராக. என்னை சிலுவை நிழலில் மறைத்துக் கொள்ளும், உம்மையே வெளிப்படுத்தும். அற்புதங்களால், அடையாளங்களால், சுகபலத்தால் உம்முடைய ஜனங்களை சந்தியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவருடைய உடலில் சுகம் உண்டாவதாக, அபிஷேகம் உண்டாவதாக, மறுரூபம் உண்டாவதாக, உமது மகிமை வெளிப்படுவதாக. உம்மை உயர்த்துகிறோம். துதிகன மகிமைகளை உமக்கே கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் அவர் மனுஷனை உண்டாக்கினார். ஆம், இந்த உலகில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் வானத்தை பூமி உண்டாக்கிய தேவாதி தேவன், ராஜாதி ராஜனுடைய சாயல், அவருடைய ரூபங்களாய் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் ஆண்டவராக இயேசுவை யாரெல்லாம் தன் சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் சர்வலோகத்தை உண்டாக்கிய கடவுளை அப்பா, பிதாவே என்று அழைக்கிற உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்கள் கடவுளை அப்பா என்று அழைக்கிறார்கள், தகப்பனே என்று அழைக்கிறார்கள், தேவனே என்று அழைக்கிறார்கள், தந்தையே என்று அழைக்கிறார்கள், டாடி என்று அழைக்கிறார்கள். ஆமென். அன்பானவர்களே, இந்த முழு உலகில் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய அடையாளமாகும். தேவன் எப்படி இருப்பார் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் கண்ணாடியில் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். அப்படித்தான் இருப்பார். ஏனென்றால் தகப்பனை போல பிள்ளைகள் இருப்பது போல அண்ட சராசரங்கள் உண்டாக்கிய பரலோக தேவனுடைய பிள்ளைகளான இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் அவருடைய சாயல், அவருடைய ரூபம்தான். இதைதான் இந்த பரிசுத்த பைபிள் இந்த முழு உலகத்திற்கும் இந்த மகிமையான ஒரு செய்தியை இன்றை வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நாம் எல்லாருமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் பரிசுத்தர், தேவன் ஆவியானவர், தேவன் மகிமையானவர். ஆகவே அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய ஆவியால், அவருடைய அடையாளங்களின்படிதான் ஆணும் பெண்ணுமான மனிதர்கள் இந்த பூமியில உண்டாக்கப்பட்டோம். அந்த பரிசுத்த சாயல் தேவன் உண்டாக்கிய முதல் மனிதனான ஆதாமிடத்திலும் அவனுடைய விழாவிலிருந்து உண்டாக்கிய ஏவாள் இடத்திலும் அந்த சாயல் இருந்தது. அந்த ஆவியினால் நாம் உண்டாக்கப்பட்டோம். ஆகவேதான் அந்த மனித குலத்தில் தோன்றிய எல்லா மனிதர்களிடத்திலும் இன்றைக்கும் சுவாசிக்கிற ஜீவனை தேவன் தந்திருக்கிறார். நாம் சுவாசிப்பது எதனால? தேவன் கொடுத்த ஆவியினால. இதைதான் பைபிள் இந்த உலகத்திற்கு திரும்பவும் திரும்பவும் உணர்த்துகிறது. ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்படி தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே ஏதேன் தோட்டத்திலே பாவம் நுழைந்தது. மனிதன் பாவியானான். அவன் மனசாட்சி செத்து போனது. அவன் வெளியிலே வாழுகிறவனை போல் இருந்தாலும் அவனுடைய ஆத்மா செத்ததா இருந்தது. மனிதன் பாவியானான். பாவியான மனிதன் பரிசுத்தரான ஜெகஜோதியான மகிமையான தெய்வத்திற்கு முன்பு வந்து நிற்கும் உரிமையை அவன் இழந்தான். அவன் தேவனை காண பயப்பட்டு மரத்திற்கு பின்னாலே ஒளிந்து கொண்டான். இன்றைக்கு கூட எந்த பிள்ளைகளும் தவறு செய்து விட்டால் தன் தாய் தகப்பனுக்கு முன்பு தைரியத்தோடு வந்து நிற்கிற தைரியத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அவர்கள் மனசாட்சியால் உறுத்தப்பட்டவர்களாய் அவர்கள் எங்கேயோ ஒளிந்து கொள்கிறார்கள். பிள்ளைகள் தவறு செய்த பிள்ளைகளுக்கு ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்தார்கள்? யாருமே கற்றுக் கொடுக்கவில்லை. அது அவர்கள் இரத்த சம்பந்தமாய் வந்த ஒன்று. முதல் மனிதன் என்றைக்கு பாவம் செய்து மகிமையான தேவனுக்கு முன்பு வந்து நிற்க தெரியாமல் ஒளிந்து கொண்டானோ அதே பாவ சாபம்தான் இன்றைக்கு எந்த ஒரு மனிதனுடைய ரத்தத்திலும் அது மறைந்திருக்கிறது. ஆமென் அன்பானவர்களே. ஆனால் தேவன் நம்மை உண்டாக்கிய தகப்பன். அவர் தன் பிள்ளைகளை அழித்து விடவோ தன் பிள்ளைகளை இழந்து விடவோ அவர் தயாராக இல்லை. காணாமல் போய் ஓடி ஒளிந்து கொண்ட தன் பிள்ளைகளை தேடுகிறவராக தேவன் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த உலகிலே தேவன் ஏதோ இருளிலே, பாவ சேற்றிலே, பாதாள படுகொடியிலே, சாத்தானின் பிடியிலே, கண்ணீரின் பிடியிலே, துக்கத்தின் பிடியிலே, அவமானத்தின் பிடியிலே விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்